நெஞ்சுக்குள்ளே நீ பிறக்க எனக்கு என்ன கவலை நிறைவா இனி அச்சம் என்பது எனக்கு இல்லை வழி எங்கும் தடை இல்லை தலைவா உந்த பிறப்பு சிறப்பு தருமே வாருமே சிறப்பு தருமே இது அரசு வாருமே உங்க நாட்டை வாழ்வில் உயிராகுமே உயிராகுமே எந்த நெஞ்சுக்குள்ளே எந்த நெஞ்சுக்குள்ளே எந்த நெஞ்சுக்குள்ளே இறக்கவா எந்த நெஞ்சுக்குள்ளே எந்த நெஞ்சுக்குள்ளே எந்த நெஞ்சுக்குள்ளே இறக்கவா பாதைகள் தெரியாத நான் இருந்தேன் அடிக்காட்டிலும் நீ பிறந்தார் பாதைகள் தெரியாமல் நான் இருந்தேன் அடிக்காட்டிலும் நீ பிறந்தார் தரமானது இந்த துணையாகுமே இந்த தரமானது இந்த துணையாகுமே அந்த வார்த்தை நாடின் உயிராகுமே உயிராகுமே இந்த நெஞ்சுக்குள்ளே இந்த நெஞ்சுக்குள்ளே எந்த நெஞ்சுக்குள்ளே பிறக்கவா எந்த நெஞ்சுக்குள்ளே எந்த நெஞ்சுக்குள்ளே எந்த நெஞ்சுக்குள்ளே பிறக்கவா வாழ்க்கையை இழந்து நான் தவித்தேன் நான் உன்னோடு என்று என்னில் மறந்தால் உறவானது உயிர் துணையானது உறவானது உயிர் துணையானது உங்கள் வாழ்க்கையின் வாழ்வில் உயிராகுமே உயிராகுமே எந்த நெஞ்சுக்குள்ளே எந்த நெஞ்சுக்குள்ளே எந்த நெஞ்சுக்குள்ளே இறக்கவா எந்த நெஞ்சுக்குள்ளே எந்த நெஞ்சுக்குள்ளே எந்த நெஞ்சுக்குள்ளே பிறக்கவா இந்த நெஞ்சுக்குள்ளே நீ பிறக்க எனக்கு கவலையில் இறைவா இனி அச்சம் என்பது எனக்கு இல்லை வழி எங்கும் தடை இல்லை தலைவா இந்த நெஞ்சுக்குள்ளே நீ பிறக்க எனக்கு என்ன கவலையில் இறைவா இனி அச்சம் என்பது எனக்கு இல்லை வழி எங்கும் தடை இல்லை தலைவா உங்க பிறப்பு சிறப்பு தருமே வாருமே சிறப்பு தருமே அரசு நனவாகுமே உங்கள் வாழ்க்கையின் நாளில் உயிராகுமே உயிராகுமே எந்த நெஞ்சுக்குள்ளே எந்த நெஞ்சுக்குள்ளே எந்த நெஞ்சுக்குள்ளே பிறக்கவா எந்த நெஞ்சுக்குள்ளே எந்த நெஞ்சுக்குள்ளே எந்த நெஞ்சுக்குள்ளே பிறக்கவா எந்த நெஞ்சுக்குள்ளே எந்த நெஞ்சுக்குள்ளே எந்த நெஞ்சுக்குள்ளே பிறக்கவா வேதப்பாடம் வாசிக்கும்படியான தெரிந்து கொள்ளப்பட்ட வேதப்பாடம் லூக்கா 2ஆம் அதிகாரம் 1 முதல் வசனம் 17 முடிய வாசிக்க கேட்கலாம். அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்தியரானால் கட்டளை பிறந்தது. சீரியா நாட்டிலே சிரேனியு என்பவன் தேசாதிபதியாயிருந்த போது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. அந்தபடி குடிமதிப்பு எழுதப்படும்படிக்கு எல்லாரும் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். அப்பொழுது யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாய் இருந்தபடியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதப்படும்படி கலிலேயா நாட்டிலுள்ள நாசரேத்தூரிலிருந்து யூதேயா நாட்டிலுள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாத இருந்தபடியினாள்.
பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தினார். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியில் தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடைத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். அந்த சனமே பரமசேனியின் திரள்கள் அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். தேவ தூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்திற்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவர் நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடைத்திருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள் என்பதே. ஜெபிக்கலாம். பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியாக பிறந்த இரட்சகரே நன்றி துதிக்கிறோம். அப்பா, பெரிய தேசத்துல கூட சொந்த மொழியில கர்த்தாவே இப்படியா வீடுகள் தோறும் கர்த்தாவே கீத பாவனியாக நம்முடைய பாடல்களை பாடி ஆராதித்து துதித்து குடும்பத்தாரை வாழ்த்தும்படி கர்த்தாவே சொத்திரின் கொடுத்த கிருபைக்காக நன்றி துதிக்க மாட்டவரே. இந்த நாளிலும் கர்த்தாவே அகமதி தமிழ் திருச்சபை முதன்மை ஊழியராக இருக்கிற அருமையான சகோதரர் இல்லத்துல வந்து கர்த்தாவே பிறப்பின் நற்செய்தியை கர்த்தாவே பாடலாக பாடும்படி கொடுத்த தருணத்திற்காக கிருபைக்காக நன்றி துதிக்க மாட்டவரே. ஏசப்பா, சொத்தரிக்கிறோம் ஆண்டவரே. மகனை அழைத்து வந்து தேசத்துல குடும்பமா வைத்து கற்பத்தின் கனியாக 2 பிள்ளைகளை பெற்றெடுக்கும்படியாக பிள்ளைகளை வளர்த்து அப்ப ஆளாக்கும்படியாக கர்த்தர் பாடல் கிருபைக்காக நின்று துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, சபைகளில் அநேக ஊழியர்களை கர்த்தாவை செய்திருந்தாலும் இந்த நாட்களிலும் கர்த்தாவை முதன்மை ஊழியத்தை எடுத்து பொறுப்படுத்தி நடத்தும்படியான கர்த்தாவை கிருபை தந்திருக்கிறீங்களே, சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இதெல்லாம் அனாத தீர்மானம் கர்த்தாவே. தீர்மானத்தின்படி நடத்துகிறீர், வழி நடத்துகிறீர், கரம் பிடித்து நடத்துகிறீர், பலத்த வலது கருத்தினால் நடத்துகிறீர். சோத்தரிக்கிற மாண்டவரே. அப்பா, சோத்திர கர்த்தாவே, இன்னும் இந்த குடும்பத்துல கர்த்தாவே உங்களுடைய காருண்யம் பெரிதா இருப்பதற்காக நன்றி துதிக்கிறோம். உங்களுடைய இரக்கம் பெரிதா இருப்பதற்காக நன்றி துதிக்கிறோம். கர்த்தாவே உங்களுடைய தயவு பெரிதா இருப்பதற்காக நன்றி துதிக்கிற மாண்டவரே. அப்பா, அன்பில இடைக்கட்டி அரவணைப்புக்காக நன்றி துதிக்க மாண்டவரே. எல்லா விதத்திலும் கர்த்தாவே சோத்தரிக்கிற மாண்டவரே. எங்கு சென்றாலும் அக்னி ஸ்தம்பமாக மேகஸ்தம்பமாக கர்த்தாவே சோத்திரிக்க பிரசன்னம் கர்த்தாவே சோத்திரிக்க மாண்டவரே. இந்த குடும்பத்தார் செய்கிற எல்லா வேலைகளிலும் எல்லா நடக்கையிலும் கர்த்தாவே உங்களுடைய கரம் இருப்பதற்காக நன்றி துதிக்க மாண்டவரே. அப்பா, சோத்திரம் கர்த்தாவே. திகையாதே, கலங்காதே, நான் தேவனாய் கர்த்தர் உன்னோடு கூட இருந்து உன் காரியங்களை வாய்க்க பண்ணு சொன்னது போல அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும்படியாய் கர்த்தாவை சபைகளில பொறுப்பெடுத்து அப்பா இப்படியான முதன்மையான ஊழியங்களை கர்த்தாவை செய்யும்படியான கிருபைகளை தந்து அவரோடு கூட நடத்தும்படியான நல்ல ஒரு ஆலோசனை கர்த்தராக இருப்பதற்காக நன்றி துதிக்கிற மாண்டவரே. இன்னும் உடைய கிருபை மகனுக்கு தந்து கர்த்தாவே ஏசப்பா சொத்திரிக்க மாண்டவரே. இன்னும் சபை பெருக அப்பா எழுதி பிரகாசிக்க மகனால முடிந்த எல்லா கருத்தையும் செய்து கொண்டிருக்கிற எல்லா காரியமும் கைக்குடி வர கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. கர்த்தாவே மகனோடு கூட இருந்து கர்த்தாவே நடத்துகிற காரியத்தை மற்றவர்கள் கண்டுகொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் ஆவியினாலும் அபிஷேகத்தினாலும் ஆவியின் வரங்களினாலும் ஆவியின் கனிகளினாலும் இன்னும் நிரப்பப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியாய் சபையை கர்த்தர் இன்னும் சிறப்பாய் செயல்படுத்த அப்பா இன்னும் சிறப்பாய் கர்த்தாவே சபையை நடத்தி கொண்டு போக கர்த்தருடைய அனுக்கிரமும் கிருபையும் கர்த்தாவே மகனை சூழ்ந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. கர்த்தாவே சபையை குறித்து ஊழியத்தை குறித்து என்னென்ன திட்டம் எடுக்கிறாரோ எல்லா திட்டங்களும் செயல்படுத்தக்கூடிய எல்லா கிருபைகளும் கர்த்தாவே உங்களுடைய பரத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி மகனுக்கு கிருபை தரணும் ஜெபிக்கிற மாண்டவரே. உன்னதத்தில் ஞானம், உன்னதத்தின் பலன், உன்னதத்துடைய கிருபை எல்லாம் மகனுக்கு கிடைக்கும்படியாய் கர்த்தாவே நாங்கள் வாழ்த்தி ஜெபிக்கிற மாண்டவரே. கிருபையின் தெய்வந்தாமே அப்படியாய் மகனை கரம் பிடித்து நடத்தி கர்த்தாவே அப்பா சபையுடைய காரியங்கள சபையுடைய ஊழிய காரியங்கள உடைய கரம் கர்த்தாவே உடைய வலது கரம் பலத்த காரியம் செய்ய முடியும் ஜெபிக்கிற மாண்டவரே. அப்படி செய்ய போற கிருபைக்காக நன்றி துதிக்க மாண்டவரே. கிருபையாய் கர்த்தாவே அருமையான அவருடைய மனைவி சகோதரிக்காக ஜெபிக்கிற மாண்டவரே. ஏசப்பா சோத்திரிக்க மாண்டவரே. மகளை கர்த்தாவே அநேக தாளுங்களை நிரப்பி அப்பா சபைகளில கடந்த நாட்களில் இன்னும் கர்த்தாவே
அநேக காரியங்கள் செய்யும்படியாய் கர்த்தர் பாராட்டி இருக்கிறவைக்காக நன்றி துதிக்கிறோம் சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா சகோதரியை ஆசீர்வதிங்க. 2 பிள்ளைகளை வளர்க்கும்படியாய் கர்த்தாவே பரிசுத்தமாய் கர்த்தாவே வாழும்படியாய் வளர்க்கும்படியாய் கர்த்தர் பாராட்டி கிருபைக்காக நன்றி துதிக்க மாட்டவரே. அப்பா சகோதரர் வெளியில அப்ப வேலை நிமித்தி செல்லும் போது கர்த்தாவே அப்பா குடும்பத்தை நடத்துகிற அவங்களுக்கு கர்த்தாவே தெய்வீக கிருபை தந்து கர்த்தாவே இன்னும் புத்தியுள்ள ஸ்திரியாய் கர்த்தாவே அப்பா குணசால ஸ்திரியாய் கர்த்தாவே குடும்பத்தை நடத்தி கொண்டு ஒரு கிருபைக்காக நன்றி துதிக்கிறோம். அதுபோல தொடர்ந்து நடத்த கர்த்தர் கிருபை செய்யுங்க அப்பா. அப்பா மகனுக்கு ஒத்தாசை ஊழியத்தில் இன்னும் கை தூக்கி நிறுத்த கர்த்தர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்க மாட்டவரே. அவர்களையும் கர்த்தாவே சோத்திரிக்க மாட்டவரே. அன்பின் அபிஷேகத்தினால ஆவியின் அபிஷேகத்தினால கிருபையின் வரங்களினால நிரப்பப்பட வேண்டுமா ஜெபிக்க மாட்டவரே. கிருபையாய் கொடுத்த 2 பிள்ளைகளுக்காக நன்றி சொல்ல மாட்டவரே. 2 பிள்ளைகள் கர்த்தாவே அப்பா தங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்க. குறிப்பாக அப்ப இந்திய தேசத்துல படித்துக் கொண்டு வேலை செய்து கொண்டிருக்கிற அருமையான மகள் கர்த்தாவே சோத்திரிக்க லிடியாளுக்காக நாங்க உங்களை நோக்கி பார்க்கிறோம் கர்த்தாவே. இருந்த நாட்களில உமக்கென்று கர்த்தாவே பிபிஎஸ் சண்டே ஸ்கூல் பலவிதமான காரியங்கள் சிறப்பாக ஓடின மகள் கர்த்தாவே நீங்க தகப்பனாரையும் தாயாரையும் விட்டு பிரிந்திருந்தாலும் பிரியாத நேசர் மகளோடு கூட இருக்கிறீர் சோத்திரிக்கிறோம். அப்பா பொல்லாத உலகத்துல பாவம் நிறைந்த உலகத்துல அப்பா குறிப்பாக சென்னையில் இருக்கிற அந்த இடத்துல கர்த்தாவே ஏசப்பாவுடைய பரிசுத்த கர்த்தாவே கரம் கர்த்தாவே மகளை மார்போடு அணித்து தாய் தேற்றுவது போல தேற்றி தகப்பனை சுமப்பது போல சுமந்து கொண்டு கர்த்தாவே எல்லாவித பாவத்திற்கும் சாபத்திற்கும் நாசத்திற்கும் கர்த்தாவே விலகி ஓடி கர்த்தாவே பாவத்தையும் சாபத்தையும் மேற்கொள்கிற ஆவியினால மகளை நிரப்பப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். மகளோடு கூட நீங்க இருப்பதை கர்த்தாவே மற்ற பிள்ளைகள் கண்டுகொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. போகிற இடத்திலும் வருகிற இடத்திலும் வேலை செய்யற இடத்திலும் மகளை சாட்சியா நிறுத்தி சோத்திருக்கிற மாட்டவரே. அப்படி என்ன செய்ய போற கிருபைக்காக நன்றி துதிக்க மாட்டவரே. ஏசப்பா சோத்திருக்கிறோம். இங்க இருக்கிற அபியாவுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் மகள் நன்றான ஞானத்தையும் புத்தி அறிவு தந்து கர்த்தாவே உங்களுக்கு பயந்து நடக்கிற பயத்திலும் கர்த்தாவே பிள்ளை கர்த்தாவே தயவிலும் வளர கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. இப்படியே அந்த குடும்பத்தை கர்த்தாவே அகமதி தமிழ் திருச்சபையாக நாங்கள் வாழ்த்தி ஜெபிக்கிற மாட்டவரே. குறிப்பாக வருகிற புத்தாண்டு இந்த பிள்ளைகளுக்கு மிகுந்த ஆண்டாய் கர்த்தாவே சோத்திரிக்கிற உள்ளத்துல என்னென்னலாம் நினைக்கிறாங்களோ என்னென்னலாம் கர்த்தர் திட்டமிடுகிறாங்களோ எல்லா காரியமும் செய்து முடிக்கிற கிருபையினால நிரப்பப்பட வேண்டுமா ஜெபிக்கிற சோத்திரிக்கிற மாட்டவரே. அப்பா சோத்திரிக்கிற மாட்டவரே முன்னோக்கி பார்த்தவங்க ஒன்று வெட்கப்பட்டு போனது கர்த்தாவே. சிங்கக்குட்டிகள் கூட தாட்சி எடுத்து பட்டினியா இருக்கு கர்த்தாவே. உண்மை தேடுகிற பிள்ளைகளுக்கு எந்தவித குறை இல்லாம நிரப்பது தெய்வம் இந்த புத்தாண்டு பிள்ளைகளுக்கு கர்த்தாவே எல்லாத்தையும் நிறைவை காண கர்த்தர் கிருபை செய்யுங்க. திருப்தியை காண கர்த்தர் கிருபை செய்யுங்க. செழிப்பை காண கர்த்தர் கிருபை செய்யுங்க. செழுமையை காண கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஆத்மா பலப்பட குணப்பட உண்மையை நிலப்பட கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. சபையை இன்னும் சிறப்பா செயல்படுத்த சபையுடைய காரியங்களை கர்த்தாவே இன்னும் உற்சாகமாய் செயல்படுத்த உமக்குள்ள நடத்த கர்த்தாவே அநேக ஆத்மாக்களால் சபை நிரப்ப காரியங்களை செயல்படுத்த ஏசப்பா அருமையான சகோதரிக்கும் அநேக நல்ல திட்டமிடுதல் கட்டில் இருங்கப்பா. சோத்திரிக்கிற மாட்டவரே. அப்பா சோத்திரிக்கிறோம் சோத்திரிக்கிறோம் சோத்திரிக்கிற மாட்டவரே. மகனுக்கு விரோதமாய் தோன்றுகிற எந்த காரியமும் கர்த்தாவே எந்த ஆயுதமும் கர்த்தாவே அது வாய்க்காமல் மகனுடைய இயேசுவின் நாமத்தினாலே அப்பா உம்முடைய வலதுகரம் கர்த்தாவே மகனை தாங்கட்டும் ஏந்துட்டோம் சுமந்து கொள்ளட்டும் அரிய பெரிய காரியங்கள் செய்யும்படியாய் உமக்கென்று கர்த்தாவே சோத்திரி பெரிய காரியங்கள் செய்யும்படியாய் கர்த்தாவே நீ கிருபை செய்யணும் ஜெபிக்க முடியும். தேசமே பயப்படாது மகிழ்ந்து களிக்கூறு நான் நடுவில் பெரிய காரியம் செய்ய சொன்னீங்களப்பா. அப்பேற்பட்ட வாக்குத்தத்த வசனங்கள் கர்த்தாவே இந்த குடும்பத்திலையும் அப்பா ஊழியத்திலுடைய காரியத்திலையும் பெருகிட்டு மாட்டேன் சோத்திரிக்க மாட்டேன் சிறப்பாய் செயல்படுத்த அப்பா உடைய வல்லமை உடைய கிருபை உடைய தயவு உடைய பரிசுத்த ஆவியாருடைய வரங்கள் அப்பா உடைய கர்த்தாவே சோத்திரிக்கிற மாட்டவரே. அப்பா சோத்திரிக்கிறோம் சோத்திரிக்கிறோம் சோத்திரிக்க மாட்டவரே. உடைய ஆவியாரோட ஆலோசனை தந்து நடத்தப்பட வேண்டும் ஜெபிக்கிறோம். அப்படியே செய்யப்படுற கிருபைக்காக நன்றி துதிக்க மாட்டவரே. அப்பா சோத்திரிக்க மனிதருக்குள்ள பிரியமான காரியங்களை சிந்தித்து செயல்படுத்த கர்த்தர் தாமே கிருபை செய்யணும் ஜெபிக்கிறோம். அப்படியே செய்ய போற கிருபைக்காக நன்றி துதிக்க மாட்டவரே. அப்பா சோத்திரம் சகோதரோடு கூட தங்கி இருக்கிற அருமையான அக்கா ராணியாக்காக ஜெபிக்கிற மாட்டவரே. அம்மாவை ஆசீர்வதிங்க கர்த்தர் அருமையான மகன் சந்தோஷக்காக ஜெபிக்கிறோம். ஏசப்பா அந்த குடும்பத்தார் ஆசீர்வதிங்க. அப்ப உமக்கென்று இசைக்கிற ஓடுகிற காரியத்தெல்லாம் அறிந்திருக்கிறீர் கர்த்தாவே. மகனை கர்த்தாவே இன்னும் சிறப்பாய் அப்பா செயல்படுத்த எல்லாவித அப்பா வரங்களால் நிரப்பப்பட வேண்டும் ஜெபிக்கிறோம். அப்பா அம்மாவுக்கு கூட கர்த்தாவே நல்ல பலத்தை கொடுங்க சுகத்தை கொடுங்க. அப்பா முதுமையினுடைய எந்த பலவிடமோ அவங்களை கர்த்தாவே நிற்காதபடி கர்த்தாவே நல்ல கர்த்தாவே மான் கால்களை போல கால்களை ஆக்கி கர்த்தாவே ஏசப்பா புஷ்டியும் கர்த்தாவே சோத்திரிக்கிற மாண்டவரே. அப்பா சோத்திரிக்கிற மாண்டவரே வாலிபமான ஒரு நல்ல ஒரு நிலைமையில கர்த்தாவே அம்மாவை கர்த்தா வைக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்படியாய் கர்த்தாவே அப்பா சோத்திரிக்கிற மாண்டவரே ஆசீர்வதிக்க வல்லவராய் இருப்பதற்காக நன்றியோடு துதிக்கிறோம் சோத்திரிக்கிற மாண்டவரே. இந்த தலை தாழ்த்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற மாண்டவரே. அப்பா சோத்திரிக்கிற மாண்டவரே நீதாமே கர்த்தாவே இன்னும் கர்த்தாவே உற்சாகமா பாட உழைக்க கர்த்தர் கிருபை செய்ய ஜெபிக்கிற மாண்டவரே. எல்லாவற்றையும் உடைய பாத்திரம் வைக்கிற மாண்டவரே. எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை பாத்திரத்தில் ஜெபிக்கிறோம் சோத்திரிக்கிற மாண்டவரே. நீங்க மாத்திரமே மகிழ்ப்படுங்கப்பா சோத்திரிக்க மாண்டவரே. நீங்க மாத்திரமே எங்களை ஆளுகை செய்யுங்க. எங்களை கர்த்தாவே சோத்திரிக்க மனிதர்களுடைய காரியங்களோ பொல்லாத சாத்தானுடைய சதி சற்பனைகளை ஆளுகை செய்யாதபடி எங்க ஆத்மாவே கர்த்தாவே உங்களுடைய பாத்திரத்தில் ஜெபிக்கிற மாண்டவரே. எல்லா துதிகள் மேல உமக்கே செலுத்துகிறோம். ஆண்டவரும் அருமை ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.
தமிழ் திருச்சபை சார்பாக சபையார் கூடிய வந்து இந்த முதன்மை ஊழியர் பிரதர் ஆரிகதாவையும் அவர் மனைவி அனிதாவையும் அது மாதிரி கூட தங்கியிருக்கிற சிஸ்டர் ராணியும் சந்தோஷ் பிரதரையும் 2026 புத்தாண்டுகள் உங்களுக்கு மேலும் மேலும் தேவன் ஆசீர்வாதத்தை கூட்டி கொடுப்பாராக. நீங்க நினைத்த காரியத்தெல்லாம் தேவன் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை சபையோடு நாங்கள் சேர்ந்து உங்களுக்கு Happy Christmas, புத்தாண்டு வாழ்த்துக்கள். Happy Christmas, புத்தாண்டு வாழ்த்துக்கள். Happy Christmas, புத்தாண்டு வாழ்த்துக்கள். இனிதே வாழ்த்துகின்றோம், இனிதே வாழ்த்துகின்றோம். We want to wish you a Merry Christmas. We want to wish you a Merry Christmas. We want to wish you a Merry Christmas. ரொம்ப நன்றி. கர்த்தர் எல்லோரையும் ஆசீர்வதிப்பார்.